கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் விசாரணை. 6 மணி நேரத்திற்கு மேலாக அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பும் அதிகாரிகள். ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு. தங்களது தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டுமென தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல். தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் களை கட்டும் பொங்கல் விழா. புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்தோடு உற்சாகம். அயலக தமிழர் தின விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் கௌரவிப்பு. திமுக அரசு தமிழ் இனத்திற்கான அரசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. பேருந்துகளை பறிமுதல் செய்யவும் அமைச்சர் சிவசங்கர் அதிரடி உத்தரவு. திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுகிறதா என்பது குறித்து ராமதாஸ் விளக்கம். தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்று பேட்டி. தேர்தல் நேரத்தில் பலவிதமான யோகங்கள், பலவிதமான பேச்சுக்கள், உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கு ஊடக நண்பர்கள். பொங்கல் பண்டிகைக்காக மேலூர் வட்டாரத்தில் கரும்புகளை வெட்டும் பணிகள் தீவிரம். விலை கூடுதலாக கிடைப்பதால் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி. தங்கம் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டியது. கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 287 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய பண்டிகை கோலாகலம். நடனமாடியபடி தேயிலம் தோட்டம் வழியாக ஊர்வலம். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை நீரில் குவியலாக வெளியேறும் வெண்நுரை. நீரில் ரசாயனம் கலந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை. உதகையில் தேசிய அளவிலான பைக் ரேஸ் போட்டிகள். சேற்றில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி இளைஞர்கள் சாகசம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.